காட்டு சுண்டைக்காய் இது சாத்தனூர் டேம் பக்கத்தில் காடு இருக்குது. அந்த காட்டில் பெய்கிறோம். இதில் ஒரு செடி பார்த்தோம் காய் அதிகமாக இருந்ததில்ல, கொஞ்சம் காய் சுமாராக காய் இருக்குது பாருங்கள். அந்த காயில் வந்து பறிச்சிடலாம். இதில் பரவாயில்ல, ஒரு இடத்துல 3 காய் 4 காய் இருக்குது. சில இது இந்த மாதிரி காயே இருக்காது, ஒரு காய் தான் இருக்கும் பாருங்கள். எல்லாம் காய் தான். இந்த கோமில் தனியாக எடுத்துடணும். ஆனால் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இந்த காயெல்லாம் பறிச்சுட்டு இந்த காய் வந்து இது வேணும்னு பார்த்தீங்கன்னா சாத்தனூர் வரணும். சாத்தனூர் டேம் கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காடு ஐத்தாப்பாளையம் காட்டுக்குள்ளே வந்து உள்ளே வரணும் ஒரு 2 கிலோமீட்ரு. அப்புறம் தான் அந்த காய் பறிக்க முடியும். அதுவும் மழை டைம் மட்டும் தான் கிடைக்கும், எல்லா டைமும் இந்த காய் கிடைக்காது. ஓகேங்களா? இந்த காயெல்லாம் பறிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு செஞ்சிடலாம். இல்லை முடிஞ்சால் வத்தல் கூட போடலாங்க, அவ்வளோ அருமையான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே காசு முடிஞ்சால் கொஞ்சம் காய் பறித்து உட்காந்து பறிச்சிடலாம். இதான் காட்டு சுண்டைக்காய், கசப்பான சுண்டைக்காய். ஒரு காயாக பறித்தோம், ஒரு காயாக வந்து பறித்து நிறைய பறித்தோம். காட்டில் சாத்தனூர் காட்டிலேருந்து பறித்தோம். இது வந்து நம்ம இந்த கோமிளகெல்லாம் எடுத்துகிட்டு இடித்து இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு நம்ம ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம் பாருங்கள். அது காட்டு சுண்டைக்காய், கசப்பான சுண்டைக்காய். ரொம்ப பெனிஃபிட் நன்மைகள் நிறைய இருக்குது. இந்த கோமெல்லாம் எடுத்துகிட்டு இடிச்சிட்டு கழுவிட்டு நம்ம ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதெல்லாம் காட்டிலேருந்து பறித்து ஒரு காயாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பறித்தோம். அதில் இப்போ மரத்தில் சைடு பார்த்தீங்கன்னா கொக்கி முள் மரம்லாம் நிறைய இருந்தது. அப்பப்போ உடனே சட்டில் துணியெலாம் மாட்டிக்கும் கொக்கி முள். அதில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பறிச்சிருக்கேன் அந்த காயை. இதில் இருக்க காயை வந்து இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சூப்பரான ஒரு காரக்குழம்பு செஞ்சிடலாம். ஓகேங்களா? இந்த காம்பு எல்லாத்தையும் எடுத்துடணும் பாருங்கள். எல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம இடிக்க போகிறோம் பாருங்கள். இவ்வளோ சுத்தமாக எடுத்துகிட்டு நம்ம செய்வோம். ஓகேங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கோம்பெல்லாம் எடுத்தாச்சு. நல்லா கட்டியாக சூப்பராக காய், அருமையான காய், அலசான காய் சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த குட்டி வரல போட்டு நல்லா இடித்து எடுத்துடலாம். இப்போது குட்டி வரல போட்டு நல்லா இடித்து எடுத்துடலாம். இதுபோல் எல்லாம் இடித்து எடுத்துடலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஒரு சூண்டாக இடிச்சிடணும். இடிச்சு நம்ம தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்துன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா சுண்டை நல்லா உடையணும். உடஞ்சி அந்த விதையெல்லாம் வெளியே வரணும். அதே இடிச்சிட்டு தண்ணியில் போட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு க்ளீனாக கழுவிடலாம். இப்போ சுண்டைக்காய் வந்து நல்லா இடிச்சாச்சுங்க. இடித்து நல்லா கழுவ போகிறோம் பாருங்கள். ஒரு 3-4 முறை வந்து நல்லா க்ளீனாக கழுவிடணும். இந்த அளவுக்கு இருக்கணும் இடிச்சது. இது வந்து கசப்பு ஏற்கனவே அதிகமான கசப்பு உள்ளது. பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, ரொம்ப நல்லது. இது நல்லா இடித்து கழுவிட்டு இது வந்து காரக்குழம்பு செய்யலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது கசப்பு, இந்த கசப்புக்காக தான் இதை விரும்பி சாப்பிட்றாங்க, அவ்வளோ நல்லது. இது நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துடலாம். இப்போது ஒரு தண்ணியில் கழுவிட்டோம். இது வந்து ஒரு 3 முறை தண்ணியில் நல்லா கழுவிடும். இப்போ இந்த 3 தண்ணி கழுவிட்டு க்ளீனாக இந்த அளவுக்கு சுத்தமாக கழுவிட்டு எடுத்துடலாம். இப்போ அங்கே 3 முறை நல்லா கழுவிட்டோம். இந்த அளவுக்கு அது மாதிரி சுத்தமாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு காரக்குழம்பு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அந்த சுண்டைக்காய் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கோம். காட்டு சுண்டைக்காய், கசப்பான சுண்டைக்காய். அந்த சோறுக்கு பிபிக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகளவு குறவு போட்டுடலாம். ரெடியாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ தக்காளி, ஒரு 2 கட்டி பூண்டு இடித்து வச்சுருக்கோம். புளி கரைச்சி வச்சுருக்கோம். தேவையான மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். அடுத்தது வெங்காயம் வந்து பூண்டி போட்டுலாங்க. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அது எண்ணெய் அதிகமாக ஊற்றிடும், ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆன உடனே மற்ற மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த நல்லா வதங்கிட்டு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்குங்க. நல்லா மசியணும். நல்லா வந்து இந்த வெங்காயத்துக்கூட இந்த தக்காளி நல்லா மசியணும். நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ தக்காளி போட்டு நல்லா க்ளீனாக வந்து இப்போ எல்லாம் வதக்கியிருக்கோம். இந்த டைமில் வந்து இந்த காட்டு சுண்டை வந்து தனியாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி போட்டாலும் பரவாயில்ல. இல்லை அப்படின்னா இந்த தக்காளி கூட போட்டுடலாம். இது கூட போட்டு நல்லா தண்ணியெலாம் ஊற்றாதீங்க. நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் புளியோ தண்ணியோ ஏதாவது நல்லா
ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதுக்கு மசாலாலாம் போட்டுடலாம். நீங்கள் வீட்டில் வந்து மல்லித்தூள் கரம் மசாலாலாம் சேர்த்து போடலாம். இப்போ நான் வீட்டு மிளகாத்தூள் மட்டும் இருக்குது, அது மட்டும் தேவையான அளவு போடுறேன். மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுங்க, மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுங்க. இப்போ இந்த வீட்டு கரம் மசாலாவும் மல்லித்தூளும் இல்லை, அதனால நான் போடல. நீங்கள் தேவைப்பட அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நீங்கள் கரம் மசாலோ மல்லித்தூள் வந்து இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படி கூட செய்யலைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணியே ஊற்றாதீங்க. இது நல்லா வந்து ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகணுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுன்னா இந்த சுண்டைக்காயில் வந்து கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் கசப்பு தன்மை குறையும். நம்ம அது குறையுதா தக்காளியும் அதிகமாக போட்டிருக்கோம், புளி ஊற்ற போகிறோம், தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுறோம். அந்த கஷ்டம் தெரியாத அளவுக்கு தான் செய்கிறோம். அதனால் அதை கரெக்டாக செய்யும்போது நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரை ஆகணுங்க, தண்ணியே ஊற்றாமல். அப்போ தான் இந்த காரம் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காய் ஃபுல்லாக அதை கட் பண்ணிட்டு க்ளீனாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தேங்காய் வந்து லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இந்த புளி கூட லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணியே ஊற்றாமல் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வதங்கணும். நல்லா அந்த மசாலா அந்த சுண்டைக்காயில் கரெக்டாக ஏறணும். அப்போ தான் வந்து கசப்பு தன்மை குறையும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு அப்படியே வந்து பேட்டிக்கிட்டே இருக்கணும். மிளகாத்தூள் மஞ்சள் போடாச்சு உப்பு போட்டாச்சு, அப்படியே நல்லா ஃப்ரை ஆகணும். காட்டு சுண்டைக்காய் காரம் ரொம்ப ரெடி ஆகிட்டே வருதுங்க. அது பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோ. நல்லா வதங்கியிருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் பண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். இந்த குழம்பு சாப்பிட என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, பிபி சுகர் எப்பயுமே கண்ட்ரோலாக இருக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து வாந்தி வந்துட்டு இருக்கும். அந்த வாந்தி வராது, மயக்கம் வராது. இந்த உடம்புல ஒரு பித்தத்தெல்லாம் குறைச்சிரும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது. மொத்தத்தில் சொல்ல போனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். இது சாப்பிடும்போது நோயே ஒரு சிலருக்கு வராது. அவ்வளோ நன்மை இருக்குது இதில் வந்து. அதனால் நம்ம கசப்பை எதிர்பார்த்தோம்னா அந்த லைட்டாக என்ன நம்ம கடை செஞ்சாலும் அந்த லைட்டாக கஷ்டம் இருக்க தான் செய்யும். உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காட்டு சுண்டைக்காய் எங்கள் கடைசியில் பேஸ்ட் வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லது. ஓகேங்களா? பல நன்மையை தேக்கக்கூடிய தான் இந்த காட்டு சுண்டைக்காய். இந்த கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா நான் புளியும் தேங்காயும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆகிட்டா சூப்பரான காட்டு சுண்டைக்காய் சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் தண்ணி வச்சுட்டு இப்போ வந்து புளி ஊற்றிடலாம். கரைச்ச புளி வந்து ஊற்றியாச்சு. இந்த புளி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். கருப்பாக இருந்தாலும் குழம்பு கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்க போகிறோம். அப்புறம் புளியும் ஊற்றியாச்சுங்க. புளி ஊற்றி நல்லா வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி தேங்காயை ஊற்றிடலாம். நீங்கள் தேங்காய் வேணாம், தேங்காய் பிடிக்காதுன்னா தேங்காய் போடாமல் கூட செய்யலாங்க, நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? தேங்காய் வேணாம்னா நீங்கள் தேங்காய் போடாமல் செய்யலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம இறக்கலாம். ஓகேங்களா? நல்லா கழுவி கொடுங்க. சூப்பரான காட்டு சுண்டைக்காய், அதுவும் சாத்தனூர் காட்டில் உள்ள சுண்டைக்காய். இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், அப்படியே இறக்கிடலாம். இந்த டைமில் வந்து இந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக ஒன்று செக் பண்ணுறேங்க. செக் பண்ணிட்டு 5 நிமிஷம் கொதிச்ச உடனே க்ளீனாக இறக்கிடலாம். இதாங்க சாத்தனூர் காட்டு சுண்டைக்காய், கசப்பான சுண்டைக்காய் சூப்பராக வந்து ஒரு காரசாமாக செஞ்சிட்டோம். நீங்களும் வந்து இதே போல் செஞ்சு பாருங்கள். சுண்டைக்காய் இருந்ததுன்னா இதே போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும், அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம். கொத்தமல்லி தழப்பு வந்து மல்லித்தூள் போடல, கரம் மசாலா போடல, கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி போடல, அவ்வளோதாங்க. வேறெல்லாம் சூப்பராக செஞ்சிட்டோம். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? இதனால் இன்றைக்கி விட்டு நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட் அருமையாக இந்த புளிப்புலாம் காரம் சுண்டைக்காயிலேருந்து ஏறினதுக்கப்புறம் சூப்பர் டேஸ்ட்டில் சுண்டைக்காய் பார்க்குறதுக்கு. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ். இப்போ வாழைக்கூட்டு நம்ம சாதத்துக்கு போடுறோம், சாதத்துக்கு போட்டு சாப்பிட போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செஞ்சுருக்கோம், சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க வாழைக்கூட்டு.
சூப்பராக இருக்குது. நான் சொன்னப்போ காடு சொன்னதாக காரக்காரங்க சூப்பராக இருக்கும். சாப்பிடலாம் போட்டு காட்டு சுண்டக்காய் கார குழம்பு சூப்பராக செஞ்சுருக்கோம். புளிப்பாக அருமையாக இருக்குது. எவ்வளோ செஞ்சு சாப்பிட்றேன்.